ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஆமாங்க, நம்ம காருக்கு தேவைப்படுற டேஷ் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காருக்கு டேஷ் கேமுங்கிறது இந்த டைம்லலாம் ரொம்பவே அத்தியாவசியமாயிடுச்சு. ஸோ நம்ம காருக்கு இன்னைக்கு ஒரு டேஷ் கேமரா நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்னைக்கு பார்க்க போற டேஷ் கேம் வந்து பாத்தீங்கன்னா கியூபோ பிராண்டோட ஸ்மார்ட் டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டேஷ் கேம்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப பிரபலமான ஹீரோ குரூப்பே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட குயிக் அன்பாக்ஸை பார்த்துட்டு இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம் மக்களே. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கியூபோ பிராண்டோட ஸ்மார்ட் டேஷ் கேம் ப்ரோ எக்ஸோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த கியூபோ டேஷ் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டு, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சீல்டு பாக்ஸாக தான் வரும். நீங்கள் இதில் மேனுஃபேக்சர் பண்ண டேட்டையும் பார்க்கலாம். இது வந்து நவம்பர் 2024 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சீலை வந்து ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் கைடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஆப்போட கியூஆர் கோடு இருக்குது. இதுலேயும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைனா கூகுள் ப்ளேயில் போய் கியூபோ ப்ரோன்னு சர்ச் பண்ணியும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. அண்ட் இவங்களே வந்து சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் சிங்கிள் போர்ட் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் கேபிள் இருக்குது. நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். டைப் சி கேபிள் கொடுத்துருந்தா ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா டபுள் டேப் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கேமராலே ஒரு டபுள் டேப் கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ்ட்ரா தான். இது வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் போது பார்க்கலாம். இது வந்து விண்ட்ஷீல்டு ஸ்டிக்கரு. இதை நம்ம விண்ட்ஷீல்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலேயும் வந்து கேமராவை ஒட்டலாம். நம்ம இது வேணான்னா யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஒரு டேஷ் கேம், ஒரு யூசர் கைட், ஒரு ஸ்டிக்கர் அண்ட் ஒரு ஸ்டிக்கு, பவர் கேபிள், பவர் அடாப்டர் அண்ட் டபுள் சைட் டேப்பு. இப்போ நம்ம இந்த கேமராவை ஒரு க்ளோசர் லுக் பார்த்துடலாம். பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து ஹை கிளாரிட்டி வீடியோஸை கேப்சர் பண்ணோம். 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சுப்பீரியர் நைட் விஷனும் இருக்குது. டைம் லேப்ஸ் வீடியோஸும் எடுத்துக்கலாம். வைட் ஆங்கிளில் கவரேஜ் இருக்கும். இந்த கேமராவில் வந்து 1 TB வரைக்கும் SD கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சூப்பர் கெப்பாசிட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டு வழியாக அவுட் சைடும் இது டிராஃபிக்கை ரெக்கார்ட் பண்ணோம். நமக்கு வேணும்னா இதை ரொட்டேட் பண்ணி கார் கேபின்குள்ளே நடக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மைக்ரோ SD கார்டு போடுற ஸ்லாட்டு. 1 TB வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக் பட்டன் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த கேமராவை அப்படியே டிட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எங்கேயாவது நம்ம பார்க் பண்ணும்போது, அதாவது 2 to 3 days ஒரே இடத்துல பார்க் பண்ணும்போது இதை நம்ம கழட்டி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் இண்டிகேட்டர் லைட்டு, இது வந்து ப்ளூ இல்லை தான் ரெட்டில் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து ஏர் வெண்ட் இருக்குது. ஸ்பீக்கரும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான். இங்கே மைக்ரோ யூஎஸ்பிக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பவர் கேபிளுக்கு. இந்த கேமரா வந்து -5 டிகிரிலேருந்து 65 டிகிரி வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெமரி கார்டு. நான் வந்து 64 GB வந்து வாங்கியிருக்கேன். முடிஞ்சால் இந்த சாம்சங்கோட மெமரி கார்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமராக்குள்ளே மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கியூபோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
வந்து ஃபஸ்ட் டைம்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கணும். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்லேயே அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் போயிட்டு கேமராவை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து டேஷ்கேம் ப்ரோ எக்ஸை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளக்இன் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து பவர் பேங்க்லேயோ இல்லைனா மொபைல் சார்ஜ் பண்ணுற அடாப்டர்லேயோ ஃபஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. ப்ளக்இன் பண்ண உடனே ரெட் லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஃபவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ டிவைஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே காட்டுது பாருங்கள். இந்த டேஷ்கேம் ப்ரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிவைஸ் நேமு, பாஸ்வேர்டு, ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டெலாம் கொடுங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்டர் கொடுத்த அந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு வைஃபை காட்டும், அதாவது கனெக்ட் பண்ண சொல்லி. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை திருப்பி என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லோட் ஆகுது. லோட் ஆகி இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெட்ஸ் கோன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபை செட்டிங்கில் போய்ட்டு நான் கொடுத்த அந்த புது நேமில் வந்து திருப்பி வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதில் காட்டுது பாருங்கள். நான் வந்து எர்டிகான்ட்டு நேம் கொடுத்தேன். இந்த நேமில் திருப்பி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு வந்து அந்த லாகின் பண்ணும்போது என்ன என்டர் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கேமரா வந்து மொபைல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது பேக்கில் வந்திங்கன்னா இதுதான் வந்து டேஷ்போர்டு வந்து காட்டும். இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி காரில் வந்து இந்த கேமராவை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ காரில் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இன்ஸ்டாலேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து காரில் செட் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருவோம் முதல்ல. இப்போ வந்து இதுக்கு கீழே கரெக்டாக செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இது மேலே இருக்கிற அந்த கவரை வந்து பிரிச்சுட்டு அப்படியே செட் பண்ணிவிடுவோம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேபிளை வெளியே விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிற்கும். இதை அப்படியே நான் வந்து இங்கே கேபிளை வந்து கொண்டு வர போகிறேன். ஃபுல்லாக நான் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேபிள் பார்த்தீங்களா இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே நான் வந்து டக்கின் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த கேபிளை இதுக்குள்ளே டக்கின் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இந்த டூலை யூஸ் பண்ணி டக்கின் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அப்படியே நான் இந்த இடத்துல ஒயரை டக்கின் பண்ணி இந்த இடத்துல இருப்பாங்க ஒயரு இப்படி எடுத்துகிட்டு வந்து உள்ளே முடிஞ்சால் ஒரு டேக் போட முடிஞ்சால் அப்படி டேக் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தாங்க, பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டாங்க. தெரியுதுங்களா அந்த ஒயரு அங்கேருந்து இங்கே டேக் பண்ணி டக்கின் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே டக்கின் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அப்படி உள்ளே எடுத்துகிட்டு போய் டேக் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ இப்படி வந்து இங்கே வந்து என்னோடய சார்ஜர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஆன் ஆச்சு. ஸோ இது வந்து அந்த ஆப்பு நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு காட்டியிருப்பேன். இப்போ வந்து அதோட ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணணும். நேம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு.
ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், எதிரில் இருக்க பில்டிங் தெரியுதுங்களா? இப்போ ஆங்கிள் வந்து செட் பண்ண போகிறேன். எனக்கு செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆங்கிள். இப்போ ஆங்கிள் வந்து செட் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா? இப்போ ரோட்டில் வந்து எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுது அதோட கிளிப்ஸ் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வியூ எப்படி இருக்குங்க? நான் பேசுறது கிளியராக கேட்குதா உங்களுக்கு? இப்போது இந்த ஆடியோ வந்து இந்த டேஷ் கேமில் தான் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இந்த ஆடியோ வந்து இந்த டேஷ் கேமில் தான் ரெக்கார்ட் ஆகுது. இதுல 2K 4K எல்லாம் இருக்கு மக்களே. அது வந்து 10 to 11,000 12,000 அப்படி இருக்கு. இது வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டா இருக்கிறதுனால இந்த கிளாரிட்டியே போதும்னு நினைக்கிறேன். 1080 பிக்சல்ல வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு என் வாய்ஸும் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணாதான் வந்து ரெக்கார்ட் ஆகவே ஆரம்பிக்கும். இதுவே வந்து நம்ம பார்க்கிங்ல இருக்கும் போதும் ரெக்கார்ட் ஆகணும்னா நம்மளோட ஃபியூஸ்ல வந்து இதை கனெக்ட் பண்ணோம். அது வந்து நல்ல கார் எலக்ட்ரீஷியன் இருந்தால் தான் அதை வந்து நம்மளால பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த ஆப்ஷனும் இருக்கு. 24 ஹவர்ஸும் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த பாக்ஸ்லயே அதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி நம்ம செட் பண்றதுன்னு அந்த மாதிரியே நீங்க செட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்டை வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. அண்ட் இந்த மாதிரி பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது உங்களோட லைஃப் ஆஃப் RG. பாய்.